ஆனா அந்த கங்கை கொண்ட சோழபுரம் அந்த கோயில் தான் அதனுடைய பிரம்மாண்டம். பார்க்க பார்க்க இன்னும் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த யானையினுடைய நடை அழக பார்க்கலாமாங்க. அந்த மாதிரி இந்த கோயிலினுடைய அழக வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. அந்த கோயிலினுடைய சிறப்பு என்ன சார்? இந்த கோயில் இதற்கு முன் இது போன்ற ஒரு கோயில் கட்டப்பட்டதில்லை. இந்த கோயில் கட்டப்பட்ட பிறகு இது போன்ற கோயில் மறுபடியும் அமைக்கப்படவில்லை என்று சொல்லலாம். எவர் பிஃபோர் அண்ட் நெவர் ஆஃப்டர். தஞ்சை போன்றுதான் அவர் இது ஒரு கோயிலை கட்டினார் என்று சொல்வார்கள். அந்த கூற்று தவறு. இது தஞ்சையை விட முற்றிலும் மாறுபட்ட ஒரு கோபுரம் என்று சொல்ல வேண்டும். கோயில் அமைப்பை கொண்டது. தஞ்சை கோயிலை விட இது ஒரு பல நுட்பமான செய்திகளை உள்ளடக்கிறது. ஏனால் இது ஒரு ஆவணம். இது ஒரு செய்தி, பல செய்திகளை தலைமுறை கடத்துவதற்கான அமைக்கப்பட்ட ஒரு டாக்குமெண்டேஷன், ஒரு ஸ்டோன் டாக்குமெண்டேஷன் என்று சொல்லலாம். அந்த வகையில தான் சொல்லணும். நீங்க பார்க்குற கோயில் அமைப்புங்கிறதே வெறும் கோபுரம் இல்லை, அது ஒரு லிங்கம், லிங்க ரூபம், லிங்க வடிவத்தில் அமைக்கப்பட்ட கோயில். இந்த கோயிலை நீங்க பாக்குறீங்கன்னா ஒரு லிங்கத்தை பாக்குறீங்க அப்படிங்கிறதா சொல்லுவோம். அப்ப ஒரு எப்பொழுதுமே உங்க கண்ணில் அதை பட்டுக்கிட்டு இருந்ததுன்னா அந்த லிங்கம் உங்களை பார்க்கறதா அர்த்தம். அதாவது சிவன் உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு சர்வைலன்ஸ் அப்பரேட்டஸ், உங்களை கண்காணிக்கும் கருவியாகவும் அந்த கோயில் செயல்பட்டிருக்கு. அப்ப அவன் தப்பு பண்ண மாட்டான். அப்ப கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு சொல்றது கூட இந்த அடிப்படையில் தான். ஒரு கண்காணிப்பு அமைப்புங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. அப்ப லிங்க வடிவிலேயே இந்த கோபுரம் அமைக்கப்பட்டிருக்கு. கீழே சதுரமாகவும், அது வந்து பிரம்ம பாகம், மத்தியில எண்கோணம், அது வந்து விஷ்ணு பாகம், மேலே கோள வடிவம், உருளை வடிவத்தில் இருப்பாங்க, அது ருத்ர பாகம். ஸோ பிரம்மா, விஷ்ணு, ருத்ரா அப்படி என்ற ஒரு அமைப்புல தான் இன்னைக்கு நவீன பொறியியல் அமைப்புகள் கூட வியந்து போற்றுகின்ற அளவுக்கு அதனுடைய வடிவமைப்புகள் இருப்பது என்பது மிக சிறப்பான ஒரு செய்தி. வெளியே பார்க்கின்ற பொழுது ஒரு வடிவம் இருந்தாலும் உள்பக்கம் வெறும் கூடாக இருக்கும். இதே அமைப்புள்ள சதுரம், எண்கோணம், உருளை வடிவத்தில் அது சூட்சும வடிவமாக அருவமான லிங்கம். இது உருவம் வடிவல்ல லிங்கம், உள்ளே வெற்று வெளியான அருவ வடிவமான லிங்கமாக இந்த கோயில் அமைந்திருக்கிறது. அதோடு அல்லாமல் கீழே மூலவர் என்று சொல்லப்படுகிற கங்கை கொண்ட சோழீஸ்வரருக்கு சொல்லப்படுகிற அனைத்து விண்ணப்ப பாடல்களும் அது எதிரொலி அல்ல, அதிர்வுகளையாக மேல் ஒளியாக சென்று சென்று திரும்பக்கூடிய நாத பிரம்மம் என்ற அமைப்பில் அந்த உள்ளமைப்புகள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது மிக நுட்பமான, மிக சிறப்பான, ஒப்பீட்ட அளவில் இதுவரை தஞ்சையிலோ அல்ல இதன் பிறகு வேற எந்த கோயிலோ கை கொள்ளப்படாத ஒரு நுட்பம் இது. அதுதான் இதனுடைய சிறப்பு. இந்த சிவலிங்கத்தினுடைய சிறப்பு என்ன சார்?